ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. ரீசெண்டாக ஒரு ஹாட் பஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா இப்போது கேஎல் ராகுலை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. பட் கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு போனால் அவரோட ரோல் என்னவாக இருக்கும், என்ன ஒரு வேளை ஃப்யூச்சருக்கு அவங்க கேப்டன்சி பற்றி யோசித்து கேஎல் ராகுல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்களா ட்ரேடில்? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு போனால் அவரோட ரோல் எப்படி இருக்கும்? அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் ஆடும்போது அவரை ட்ரீட் பண்ண மாதிரி கண்டிப்பாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தெரியும் கண்டிப்பாக. பிகாஸ் ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது எம்எஸ் தோனி கண்டிப்பாக இருக்க மாட்டார் லாங் டேர்முக்கு. ஸோ லாங் டேர்முக்கு அவங்க ஒரு பிளேயரை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கேஎல் ராகுல் தான் பெஸ்ட் பிளேயராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி டைமில் கேஎல் ராகுல் மட்டும்தான் அவர் ஃப்யூச்சருக்கு அந்த டீமை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கேஎல் ராகுல் ட்ரேட் வித் சிஎஸ்கே என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஎஸ்கே டீமில் ஓப்பனர்ஸ் இருக்காங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்தியன் பிளேயர் இல்லை லாஸ்ட் இயர். அதான் ரீசன் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு. ஸோ கேஎல் ராகுலோட ஆப்சன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கேஎல் ராகுலோட எபிலிட்டி பற்றி நமக்கு தெரியும். ஒரு வெர்சடைல் பிளேயர், எந்த ரோலில் வேணாலும் ஆடுவார். ஸோ சிஎஸ்கேக்கு போனால் அவர் ஓப்பனிங்கும் பண்ணலாம், மிடில் ஆர்டரும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் சிஎஸ்கே கண்டிப்பாக அவரை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்டு இதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஒத்துப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கிரிக்கெட் இன்சைட் எஸ்கேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அன்டில் தென்